மகர ராசி அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கம். இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாம உங்களுக்குள்ள நீங்க எவ்ளோ சுமைகளை மௌனமா தாங்கிட்டு இருக்கீங்க. உங்க மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பெருங்கடல் மாதிரி எவ்வளவு வலிகள், வெளியில சொல்ல முடியாத எண்ணற்ற போராட்டங்கள் புதைஞ்சு கிடக்குன்னு எனக்கு புரியுது. உங்க அமைதியான முகத்துக்கு பின்னாடி ஒரு எரிமலை மாதிரி ஒரு பெரிய சக்தி இருக்கு. யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஒரு மன உறுதி ஒளிஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கை ஒரு பயணம். ஆமா, அது கொஞ்சம் கரடுமுரடான சவால் நிறைஞ்ச ஒரு கடினமான பயணம்தான். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட முடிவுல ஒரு மகத்தான சிகரம் காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு உங்க ஆன்மாவோட ஆழத்துக்குள்ள மெதுவா பயணம் செஞ்சு அந்த மறைக்கப்பட்ட ரகசியங்களையும் உங்களுக்கே தெரியாத உங்க பெரிய சக்தியும் நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். மகர ராசியோட வாழ்க்கைய ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா அது கண்டிப்பா இந்த ஆழமான வரியா தான் இருக்க முடியும். தகரமும் தங்கமாகும், தவளையும் சிங்கமாகும். இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது உங்க விதிக்கான ஒரு வாக்குறுதி. சாதாரணம்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிற உங்ககிட்ட இருந்து ஒரு அசாதாரணமான விஷயம் வெளிப்படுங்கிறதுக்கான பிரபஞ்சத்தோட ரகசிய குறிப்பு இது. நீங்க கடந்து வந்த கடினமான பாதைகள், சந்திச்ச அவமானங்கள், உங்களுக்குள்ள ஆறாத காயங்கள், இது எல்லாமே உங்களை ஒரு சாதாரண மனுஷனா இல்லாம ஒரு சுத்த தங்கமா மாத்துற ஒரு தெய்வீக ரசவாதம். இந்த நம்பிக்கையூற்ற பயணத்தை நம்ம தொடங்கறதுக்கு முன்னாடி எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா இணைங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த ஆன்மீக பயணத்துல தொடர்ந்து எங்களோட கைகோர்த்து பயணம் செய்யுங்க. உங்க மௌனத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சக்தியா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுலயும் வருதா? ஆமா, நிச்சயமா. இந்த உலகத்துல பல பேர் உங்களை மேலோட்டமா பார்த்து தப்பா புரிஞ்சிருக்கலாம். அவர் ரொம்ப அமைதியானவரு, அவருக்கு ஆசையெல்லாம் கம்மி அப்படின்னு எடை போட்டிருக்கலாம். ஆனா உங்க உண்மையான குணம் என்ன? அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த போராளியோட முகம் எது? நீங்க யார்கிட்டயும் சொல்லாம தனியா சந்திக்கிற அந்த பெரிய போராட்டங்கள் என்னென்ன? உங்க விதியோட போக்கே மாத்தி அமைக்க போற அந்த முக்கியமான திருப்பு முனைகள் எப்படி வரும்? கடைசியா நீங்க எப்படி அந்த சிகரத்தை அடையறீங்க? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை தான் நாம இப்போ ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இது உங்களை பத்தின ஒரு ஆழமான பார்வை, உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்ம ஆய்வு. சரி, வாங்க நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். பகுதி 1, மகரத்தோட மறைக்கப்பட்ட ரகசியங்கள். அதாவது அமைதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த போர்க்குணம். உங்க வெளி தோற்றத்தை பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. ஆனா உங்க அமைதியான அந்த முகத்துக்கு பின்னாடி ஒரு வீரனுக்குரிய போராளி குணம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ரகசிய அறையோட கதவை இப்போ மெதுவா திறந்து உங்க உண்மையான சுயத்தை நாம வெளிக்கொண்டு வருவோம். இப்ப இங்க பாருங்களேன், இதுதாங்க நீங்க. வெளியில பாக்குறதுக்கு ஒரு பூ மாதிரி ரொம்ப எளிமையானவங்க, ஒரு நதி மாதிரி அமைதியானவங்க, யார்கிட்டயும் அதிகமா பேசாதவங்க. ஆனா உங்க உள் மனசுல ஒரு பெரிய புயலே இருக்கு, ஒரு மாபெரும் போர் குணம் இருக்கு, எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற அணையாத நெருப்பு இருக்கு. யாராவது உங்களை அடக்க நினைச்சா, நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, ஏன் வழி எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற ஒரு அசைக்க முடியாத மன உறுதி இருக்கு. உங்க ரகசியங்களை உங்ககிட்ட இருந்து யாராலையும் வாங்க முடியாது. ஏன்னா நீங்களே ஒரு பெரிய மர்மம் தான். உங்க ஆழம் சில சமயம் உங்களுக்கே புரியாத ஒரு புதிர்தான். உங்க குணத்தோட ஆணிவேர் ரொம்ப ஆழமானது. முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரகசியமானவங்க. உங்க மனசுல இருக்கிறத ஒரு ரகசிய பெட்டியில வச்சு பூட்டி வச்சுப்பீங்க. அடுத்து நீதி, நேர்மை, தர்மம், இந்த 3 தான் உங்க வாழ்க்கை பயணத்தோட வழிகாட்டி. தப்பான வழியில போய் ஜெயிக்கிறத விட சரியான வழியில நின்னு தோத்துடலான்னு நினைப்பீங்க. உங்களுக்கு யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அதை உங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க. சரியான நேரத்துல அதை திருப்பி கொடுப்பீங்க. உழைப்புக்கு நீங்க பயந்ததே கிடையாது. கல்லையும் கரைக்கிற உங்க கடின உழைப்பு தான் உங்க பலம். இவ்ளோ கடினமான குணங்களுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம தனிமையில உட்கார்ந்து சில சமயம் கண்ணீர் விடுற ஒரு மென்மையான இதயமும் உங்களுக்கு இருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியமானது உங்க தன்மானம். அது ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி. அதை யாரோ ஒரு சின்ன கல்ல வீசி கூட சேதப்படுத்திட முடியாது. ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கிற 12 ராசிகள்யே ஒருவேளை பூஜ்யத்துல இருந்து ஒரு கீழ்நிலையிலிருந்து வேற யாருடைய உதவியுமே இல்லாம தன்னோட சொந்த முயற்சியால தன்னை அசைக்க முடியாத மன உறுதியால மட்டுமே உச்சநிலைக்கு வர ஒரே முதன்மை ராசி மகரம்தான். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வெற்றிக்கு வேற யாருமே காரணமா இருக்க முடியாது. உங்க உழைப்பு, உங்க விடாமுயற்சி, நீங்க சிந்தின கண்ணீர், நீங்க சந்திச்ச தனிமை, இது மட்டும்தான் உங்க உண்மையான அடையாளம். சரி, இப்போ நம்ம பயணத்தோட 2வது பகுதிக்கு போகலாம். பகுதி 2, வாழ்வின் பெரும் போராட்டங்கள். அதாவது உங்க பலத்தை உருவாக்குற சோதனைகள். இந்த பகுதியை கேட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஒரு சிற்பி ஒரு கல்ல செதுக்கும்போது வலிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் முடிவுல அது ஒரு அழகான சிலையா மாறுது இல்லையா? அது மாதிரிதான் இந்த சோதனைகள் தான் உங்க பலத்தை உருவாக்குற கவசங்கள். உங்களை ஒரு சிகரமா செதுக்கின உளி இதுதான். உங்க வாழ்க்கை பாதை மத்தவங்கள மாதிரி பூக்களால் ஆனது இல்ல, அது கடினமான அனுபவங்களால் ஆனது.
குறிப்பா உங்க 30 வயசுக்குள்ளேயே இந்த வாழ்க்கை அதோட எல்லா முக்கியமான பாடங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடும். யார நம்பணும், யார நம்பவே கூடாது, யார்கிட்ட எப்படி பழகணும்னு எல்லா நெடிவு சுழிவுகளையும் நீங்க அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்குவீங்க. 40 வயச கடந்ததும் உங்க ராசி அதிபதி சனி பகவானோட ஆதிக்கத்தால உங்க உடம்புல சில சவால்கள் மெதுவா வர ஆரம்பிக்கும். இது உங்க வாழ்நாள் உழைப்போட விளைவு. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்நாள் முழுக்கவே உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம், நீங்க சேர்க்கிற சொத்துக்கள், அப்புறம் முக்கியமான டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட கவலைகள் ஒரு நிழல் மாதிரி உங்கள தொடர்ந்துட்டே இருக்கும். இப்ப நான் சொல்லப் போற இந்த தடைகள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க ஜாதக அமைப்புல குரு நீசமாகறதால உங்க குழந்தைங்களோட நலனை பத்தின கவலைகள், அதாவது அவங்க ஹெல்த், கல்யாணம், வேலைன்னு ஏதாவது ஒண்ணு உங்க மனசுல ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே இருக்கும். உங்க கூட பிறந்த அண்ணா அக்கா மூலமா உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் எதுவும் இருக்காது. உங்க உடம்புல குறிப்பா பல், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வந்து போகும். டாக்குமெண்ட்ஸ்ல எப்பவுமே ஒரு சிக்கல் இருக்கும். அது ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல ஒரு சின்ன தப்பா இருக்கலாம், இல்லனா நிலப்பத்திரத்துல ஒரு குழப்பமா இருக்கலாம். நீங்க ஆசையா ஒரு வீடு வாங்கினா அது பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பில்டிங் இருக்கும், இல்லனா அந்த வீட்ல ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் வந்துட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நீங்க எவ்ளோ கரெக்டா பிளான் பண்ணாலும் கடைசி நேரத்துல உங்க பிளான்ஸ் மாற வேண்டிய ஒரு சூழல் அடிக்கடி வரும். இதெல்லாமே உங்களை பக்குவப்படுத்தத்தான். இது உங்க வாழ்க்கையோட ஒரு விசித்திரமான ஆனா உண்மையான விதி. ஒரு தராசு மாதிரி உங்க வாழ்க்கையில எப்போல்லாம் ஒரு தட்டுல பெரிய லாபம் இல்லனா வெற்றி வந்து உட்காருதோ, அப்போல்லாம் இன்னொரு தட்டுல அதை பேலன்ஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனையோ கூடவே வந்து நிக்கும். அது திடீர்னு வர ஒரு உடம்பு சரியில்லாம போறதா இருக்கலாம், இல்லனா மனசை கஷ்டப்படுத்துற வேற ஏதாவது ஒரு தொந்தரவா இருக்கலாம். இத பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. உங்க மன உறுதியை சோதிச்சு நீங்க அந்த வெற்றிக்கு தகுதியான ஆளான்னு பாக்குறதுக்காக பிரபஞ்சம் உங்க கூட இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுது. இவ்ளோ போராட்டங்கள் இருந்தா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமா இருக்கு. இப்போ நம்ம பயணத்தோட 3வது பகுதிக்குள்ள போறோம். பகுதி 3, விதியை மாற்றும் திருப்புமுனைகள். அதாவது உங்க திறமைய வெளிக்கொண்டு வர்ற தருணங்கள். அந்த இருண்ட சுரங்கப்பாதைக்கு முடிவுல ஒரு பிரகாசமான ஒளி வரும். உங்க விதிய தலைகீழா மாத்த போற அந்த திருப்புமுனைகள், உங்க வாழ்க்கையில வெளிச்சமேற்ற அந்த மனிதர்களை பத்தி இப்போ ரொம்ப நம்பிக்கையோட பாப்போம். உங்க வாழ்க்கையில 3 பெரிய வளர்ச்சி படிகள் இருக்கு. இது ஒன்னொன்னும் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான சாவி. மொதப்படி திருமணம். உங்க லைஃப் பார்ட்னர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் உங்க உண்மையான வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி எல்லாமே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தனியா போராடினவங்களுக்கு உங்க துணைதான் உங்க முழு உலகமா மாறுவாங்க. 2வது படி உங்க 2வது குழந்தை. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில சொத்து, வீடு, வண்டி, வாகனம்னு இந்த மாதிரி விஷயங்கள் சேர்றதுக்கான யோகம் உங்களுக்கு அதிகமாகும். அது ஒரு அதிர்ஷ்ட குழந்தை. 3வது கடைசி படி பேர குழந்தைகள். அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க புகழோட உச்சிக்கு போவீங்க. உங்க உழைப்புக்கும் தியாகத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். அதுதான் உங்க வளர்ச்சியோட முழுமையான உச்சக்கட்டமா இருக்கும். இந்த திருப்புமுனைகள் எல்லாம் உங்க வளர்ச்சிக்கு உதவினாலும் ஒரு ஆணித்தரமான உண்மையை உங்க மனசுல கல்வெட்டு மாதிரி பதிச்சு வச்சுக்கோங்க. நீங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்கன்னா அது உங்க சுயமுயற்சியால மட்டும்தான். உங்க முழு முன்னேற்றமும் உங்க வியர்வையால, உங்க உழைப்பால மட்டுமே கட்டப்பட்டது. உங்களுக்கு யாரும் சுலபமா உதவி செஞ்சிடல. நீங்க ஒவ்வொரு படியிலையும் தனியா போராடி உழைச்சு முன்னேறினவங்க. இந்த உண்மையை ஒருபோதும் யாருக்காகவும் மறக்காதீங்க. இது உங்க பெருமை. இது மகர ராசிக்காரங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஜோதிட ரகசியம். மகர ராசினருக்கு பெண் குழந்தை பிறந்தா அது அவங்களுக்கு அபரிமிதமான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து அவங்க குடும்பத்தோட ஸ்டேட்டஸையே உயர்த்தும். ஏன்னா சுக்கிரனோட அம்சம் அவங்களுக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரு சிறந்த உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கதான். அவரும் ஒரு மகர லக்னம். அவருக்கு பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் அடைஞ்ச புகழோட உயரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஜோதிட கட்டத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்க ஒரு அமைப்பு. சரி, இப்ப நம்ம பயணத்தோட கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். பகுதி 4, சிகரம் நோக்கிய உங்கள் பயணம். அதாவது உங்களுக்காக உறுதியளிக்கப்பட்ட அமைதி மற்றும் வெற்றி. இத்தனை கால போராட்டங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்வோட கடைசி காலத்துல உங்களுக்காகவே பிரபஞ்சம் காத்திருந்து கொடுக்க போற அந்த அமைதியான, நிம்மதியான, வெற்றிகரமான வாழ்க்கைய பத்தி இப்ப பாப்போம். இந்த சார்ட்டை பாருங்க. உங்க முழு வாழ்க்கை பாதையையும் இது ரொம்ப தெளிவா காட்டுது. முதல்ல உங்க 40 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கை முழுக்க போராட்டமும் கஷ்டமான பாடங்களை கத்துக்கிறதுமாவே இருக்கும். அதுக்கப்புறம் 40ல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியும் நீங்க செஞ்ச உழைப்புக்கான சாதனைகளும் நடக்கல காலமா இருக்கும். கடைசியா உங்க 60 வயசுக்கு மேல அந்த சிகரத்தை அடைஞ்ச நீங்க முழுமையான அமைதியையும் ஆழமான நிம்மதியையும் ஒரு நிறைவான வாழ்க்கையும் வாழ்வீங்க.
இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க இளமை காலத்துல நீங்க சந்திச்ச போராட்டங்கள், வலிகள், அவமானங்கள் எல்லாமே தற்காலிகமானதுதான். அது நிரந்தரம் இல்ல. உங்க 60 வயசுக்கு அப்புறம் ஒரு நிலையான, நிம்மதியான, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாத அமைதியான வாழ்க்கைய வாழ்றதுதான் உங்க விதி. இது நீங்க யாசகமா வாங்குனதில்ல. உங்க வாழ்நாள் உழைப்புக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசா கொடுக்கிற ஒரு பொக்கிஷம். இந்த சில வார்த்தைகளை உங்க இதயத்தோட ஆழத்துல பதிய வச்சுக்கோங்க. கடைசி காலம், ஸ்வர்க்கம் உறுதி. ஆமாங்க, நீங்க பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும், நீங்க சிந்தின கண்ணீருக்கும் பலனா உங்க வாழ்வோட கடைசி அத்தியாயம் ஒரு ஸ்வர்க்கமா, பூரண நிம்மதியா, பேரானந்தமா அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது உங்களுக்கு எழுதப்பட்ட விதி. தவறா புரிஞ்சுக்கப்பட்டு ஒரு மென்மையான ஆன்மாவா உங்க பயணத்தை தொடங்கி எல்லாத்தையும் தன்னோட சுய முயற்சியால மட்டுமே ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத சிகரமா உயர்ந்து நிக்கிற மகர ராசி அன்பர்களே, ஒரு வாழ்நாள் முழுக்க நீங்க யாருக்குமே தெரியாம நடத்தின அந்த மௌன போர்களுக்கு பிறகு உங்களுக்காகவே பிரபஞ்சம் வாக்களிச்சிருக்கிற அந்த பேரமைதிய, அந்த நிம்மதிய ஏத்துக்க இப்போ நீங்க தயாரா? உங்க பயணம் ரொம்ப மகத்தானது, உங்க வலிமையை அளவிட முடியாதது. இந்த ஆழமான பார்வை உங்க மனசை தொற்றுந்தா எங்க ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள மாதிரியே போராடிட்டு இருக்கிற உங்க மகர ராசி நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட பொருந்துதா? உங்க எண்ணங்களையும் அனுபவங்களையும் கீழே கமெண்ட்ல எங்க கூட தயங்காம பகிர்ந்துக்கோங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் ஆவலா படிச்சு பாப்பேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.